கடையில் என்னமா கூட்டமாக இருக்குது, காலங்காத்தாலே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்னும் எந்திரிக்கலையா இந்த ஃபாத்திமா? எழுப்பி விட்டு தானே போனேன். இவளை இந்த வரேன், ஸ்கூலுக்கு போகணுன்னு நினப்பு இருக்கா என்னன்னே தெரியல. நல்லா படுத்து தூங்குறான். ஸ்கூலுக்கு சேர்த்ததே மறந்துட்டா போல இருக்குது. சரி பால் அடுப்பில் வச்சுட்டு போய் எழுப்பி விடுவோம். அதுக்குள்ளேயும் பாலாவது கொதிச்சிக்கிட்டு இருக்கோம். பேசாமல் இன்றைக்கி சாம்பாரை வச்சு விட்ற வேண்டியதான். தோசை மாவு இருக்குது, தோசையை சுட்டு கொடுத்துட்டு சட்னியும் இருக்குது கொஞ்சம், அதையும் சாம்பாரையும் வச்சு காலையிலேக்கு கொடுத்துட்டு சாம்பார் சாதம் மாதிரி வச்சு தந்துட வேண்டியதுதான். பருப்பு அடுப்பில் போட்டுகிட்டே போயிடுவோம், அதுக்குள்ளேயும் வெந்துடும். இவளை ரெடி பண்ணுறதுக்குள்ளே என்ன டைம் ஆக போகுதுன்னு தெரியலையே. எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்காமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. போகும்போதே எழுப்பி விட்டு தானே போனேன், இன்னும் தூங்குறது. ஃபாத்திமா ஃபாத்திமா எந்திரிக்க போறியா இல்லையா? நீ இப்போ போகும்போதே உன்னை எழுப்பி விட்டு தானே போனேன். எந்திரி ஃபாத்திமா, நீ தூங்குனது போதும். ஸ்கூல் போகணும்னு நினப்பு இருக்கா இல்லையா உனக்கு? எந்திரி. கண்ணு சொக்குதுமா. சொக்கும். எந்திரி சீக்கிரம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. எந்திரிமா, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இப்ப நான் உன்னை எழுப்பிட்டே இருந்தது, பாப்பாக்கு சத்தம் போட்டோன்னா அவன் எந்திரிச்சிருவான். சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் நானே எந்திரிச்சு வந்துடுறேம்மா, கொஞ்ச நேரமா. சரி நீ ஏன் எந்திரிச்சு வர்றா? 5 நிமிஷம் தான் உனக்கு டைம் கொடுப்பேன். 5 நிமிஷத்துக்குள்ள வரலன்னா இருக்கு உனக்கு. நேற்று ப்ரௌன் சீட் போடுறோன்னு ஹால் ஃபுல்லா ஒரே குப்பையா கிடக்குது. எதையுமே பெருக்காம அப்படியே டயர்டா இருக்குன்னு தூங்கியாச்சு. சரி முதல்ல வீட்டை பெருக்கி விடுவோம். ஹால்லெல்லாம் ஒரே குப்பையா கிடக்கு. இந்த ஃபாத்திமாவை நோட்டெல்லாம் எடுத்து வை தனியான்னு சொன்னதுக்கு எல்லா நோட்டையும் ஒன்றா எடுத்து வச்சிருக்கா. எதை எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்து வைன்னு சொன்னால் கேட்காம, இங்கே பாரு 2 நோட்டு வெளியில் வேற கிடக்கு. எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைடினா அதை பாதியை வெளியே போட்டு வச்சிருக்கா. ப்ரௌன் ஷீட்டை இங்கே தனியாக போட்டு வச்சிருக்கா. அதாவது எடுத்து வச்சுட்டு படுத்தா தானே நைட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே இவளை ரெடி பண்ணணும். அவன் எந்திரிச்சிட்டானா அழுதுகிட்டே இருப்பான். ஃபாத்திமா எந்திரி ஃபாத்திமா, 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு உனக்கு. நீ எந்திரிக்கிறதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சான்னு வையே, அப்புறம் அவனை சமாளிக்க முடியாது எனக்கு. சீக்கிரமாக எந்திரிச்சு வெளியில் வா, நான் உனக்கு பால் காய்ச்சி வைக்கிறேன். சரி சாம்பாருக்கு பேசாமல் காய்கறி எல்லாம் அடுப்பில் போட்டுகிட்டே போயிடுவோம். குக்கரில் ஒரே விசிலில் போட்டு போயிட்டோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிளிப்போட சாம்பார் மாரி ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு டேவே ஸ்கூலுக்கு லேட்டாக அனுப்பக்கூடாது, கரெக்டான டயத்துக்கு அனுப்பிடணும். அதனால சீக்கிரம் பண்ண வேண்டியதுதான். இது கொஞ்சம் காய்கறிலாம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சே, என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எடுப்போம். கத்திரிக்காய் கிடக்கு, வேணாம் கத்திரிக்காய் நிறைய போட வேணாம், அவளுக்கும் அவ்வளோ பிடிக்காது. உருளைக்கிழங்கு போடுவோம், முள்ளங்கி போட வேண்டியது தான். முள்ளங்கி சாம்பார் மாதிரி வச்சு விட்ருவோம். கோஸு கிடக்கு, அதை அப்புறமா பார்த்து பொரிச்சிக்க வேண்டியது தான். நாளைக்கு ஏதாவது கோஸு கூட்டு மாதிரி வேணால் பண்ணிவிடுவோம். இப்போதைக்கு சாம்பாரே ரெடி பண்ண வேண்டியது தான். இன்றைக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேக் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா காலையில் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. இல்லைனா ஃபாத்திமாக்கு ஏதாவது கேக் மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்ருக்கலாம். அப்பா நல்லா தூங்கணும் இன்னைக்கு. நேற்று நைட்டு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் வீடு நல்லா குளுன்னு இருந்துச்சு. எனக்கு எந்திரிக்கவே முடியலம்மா, காலையில செம்ம தூக்கம் வந்துருச்சுமா, அதாம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி எவ்வளோ நேரம் உன்னை எழுப்புறது? கொஞ்சம் நேரம் உட்காரு. அம்மா காய்கறிலாம் வெட்டிட்டேன், அடுப்பில் சாம்பாரை போட்டுட்டு வந்துடுறேன். வந்து உன்னை குளிக்க வச்சிடறேன், கொஞ்சம் நேரம் போய் உட்காருப்போ. சரிங்கம்மா, நீங்க வாங்க. எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் சோஃபால படுக்கிறேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சதும் படுக்கிறது நல்லா இருக்கு. பத்தியா எந்திரிச்சு வந்ததும் போய் படுக்கிறத. இந்த வந்துடுறேன் இரு, 2 நிமிஷம் தான், படுத்து தூங்கிடாத. பால் நல்லா காய்ச்சியாச்சு. சரி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு போவோம், வந்ததும் குடிக்கிற மாதிரி. ஏன்னா இவ சூடாக இருந்தால் குடிக்க வர மாட்டா, நல்லா ஆற வச்சுட்டு போவோம். குக்கர் அடுப்பில் ஏற்றியாச்சு. சரி ஃபாத்திமா என்ன மறுபடியும் வந்து படுத்துட்டா? எந்திரி. தூங்கலாம் இல்லைம்மா, சும்மா தாம்மா படுத்தேன். சரி வா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணும். நீ சீக்கிரமா வா, ரெடி ஆகணும். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும்மா, நான் குளிக்கலாமா இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போறா, குளிக்காம போவியோ? குளிச்சுட்டு தான் போகணும், குளிக்காமலாம் எப்பவுமே ஸ்கூலுக்கு போக கூடாது. நேத்து வேற செம்ம மழை பெஞ்சுதுமா, தண்ணிலாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா. டேங்க்ல இருக்க தண்ணி தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் மழை பெஞ்சனால. நான் போய் உனக்கு பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு வரேன், அதனால சூடா தான் இருக்கும். துணியை இங்கே ஹேங்கரில் போட்டு போகிறேன். நீ பல்லு விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு நீ நில்லை, நான் அதுக்குள்ளேயும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? நான் தான் வந்து குளிக்க வைப்பேன், நீ ஒழுங்காவே தேய்ச்சி குளிக்க மாட்டா. சரி போய் தண்ணி இடத்துல பார்ப்பேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது என்னன்னு தெரியல. இன்னைக்கு தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்க போதுன்னு தெரியல. நேற்று ரூம்குள்ளேயே அவ்வளோ குளுன்னு இருந்துச்சு. மழை பெஞ்சனால தண்ணி திறந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் கொஞ்சம் ஜில்லு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா வாயில் வைக்க முடியாது போல. பல்லு விளக்கவே குளிரும் போல இருக்கே. குளுன்னு தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. மழை தண்ணி போல இருக்கு, நேராக டேங்க்ல வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கா போல இந்த வீட்டில். அதனால மழை தண்ணி அப்படியே வருது. எப்போ ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு, ஐஸ் கட்டியை உள்ள போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கையே வைக்க முடியல. சரி அம்மா தான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கும், அதுலயே குளிச்சிட வேண்டியதுதான். அம்மா வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. கூட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ தூரமாக இருக்குது. சரி போய் அந்த இன்னொரு குடம் தண்ணியும் தூக்கிட்டு வந்துடுவோம். லா 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 லா. ஜிச்சக் ஜிச்சக் ஜிச்சக். ஆஹா ஜில்லுன்னு இருக்கே. சரி பல்ல விளக்கும். தூ 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 தூ.
கண்ணாடியில பார்க்க சூப்பரா இருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் ஆட்டத்தை போடுவோம். கொஞ்ச நேரம் தான் சில்லுன்னு இருந்துச்சு, அப்புறம் பழகிருச்சு. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நேரம்? ஏண்டி தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? சும்மா ஜாலியா இருந்துச்சா, அதாம விளையாண்டனே. விளையாடுனது மட்டும் இல்லாம சிரிப்பை பாரு, அந்த சிரிப்பை ஈயாம்ல. சரி வா குளிக்கிறதுக்கு. தண்ணி நல்லா பைப்ல இருந்து புடிச்சிட்டு வந்துட்டேன். நல்லா வெது வெதுப்பா தான் இருக்கு 2 குடம். வா வந்து இங்க இப்படி உட்காரு. நீ குளிச்சதுக்கு அப்புறம் நான் வேற பிள்ளைய குளிக்க வைக்கணும், அவனுக்கும் தண்ணி சுட வைக்கணும். வா. எனக்கும் நீங்க அழகா தண்ணி சுட வச்சிருக்கலாமா? சுட வச்சா ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லுவா. எப்படியும் வெது வெதுப்பா தண்ணி தான் கேட்பா. அதுக்கு தான் நான் பைப்லயே புடிச்சிட்டு வந்துட்டேன். தொட்டு பாரு. ஆமாமா, இது நான் குளிக்கிற சூட்ல தான் இருக்கு. ஓகே, எனக்கு இதுவே போதும். ரொம்ப சூடா இருந்தாலும் குளிக்கிறது இல்ல, அப்புறம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் குளிக்கிறது இல்ல. குளிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எல்லாம் உனக்கு ஒரு காரணம். காட்டு தலையை எவ்வளவு சிக்கா இருக்கு பாரு. காட்டு தலையில் தண்ணியை ஊற்றி நல்லா தேய்ன்னு தேய்க்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நீ உடம்புக்கே தான் குளிச்சிக்கிட்டு இருந்த, தலைக்கு குளிக்கவே இல்லை. நல்லா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக உன்னை குளிக்க வச்சு தலையை காய வச்சு தலையை வாரி விட்டு தான் உன்னை அனுப்புனேன். பேனெல்லாம் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல உன் தலையில். நல்லா பேன்லாம் பார்க்கணும். என் தலையில பேன்லாம் இல்லம்மா. நைட்லாம் தூங்கும் போது தூக்க கண்ணிலேயே தலையை சொரிஞ்சிக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கா. பேன் இல்லாமல் தான் தலையை சொரியிறியா? பொடுகு கிடக்குன்னு நினைக்கிறேன். பொடுகு இழுத்து பார்க்கணும். இப்போதைக்கு டைம் இல்லை எனக்கு. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அதுக்கப்புறம் தான் நல்லா எண்ணெயை வச்சு வாரி விடணும். இப்போதைக்கு சும்மா வாரி விட்டு தான் உன்னை அனுப்பணும். நல்லா இப்போ தேய்க்கிறேன் சரியா? ஆமா, கொஞ்சம் பொறுமையா தேய்ங்கம்மா, வலிக்குது மண்டை. லேசா தேய்மா, எனக்கு வலிக்குது. எதுக்கு இப்ப சும்மா கத்திக்கிட்டு இருக்க பாத்திமா? நான் லேசா தான் தேய்க்கிறேன், ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கல. நான் எனக்கு தெரியாதாக்கு, நான் லேசா பொறுமையா தான் தேய்க்கிறேன். இங்க பாரு, நுர கூட லேசா தான் போட்டிருக்கேன், ரொம்பலாம் போடல. நீங்க நுர கூட எவ்வளவு வேணா போட்டுக்கிறீங்க, நுர வந்தா ஜாலியா இருக்கு. ஆனா தேய்க்கிறது மட்டும் கொஞ்சம் லேசா தேய்ங்கம்மா. மண்டைக்கெல்லாம் வலிக்கிறே. அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது. இப்படி காட்டு, இந்த சைடு திரும்பி காட்டு. அப்படியே ஒரே சைடே காமிச்சிக்கிட்டு இருப்பா. பாரு எவ்வளோ அழுக்கு வருதுன்னு தலையில. நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன் தலைய சரியா? ஒன்றும் செய்யாது. சரிம்மா, தண்ணியை ஊத்துங்க, நல்லா நிறைய ஊத்துங்க. ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. இன்னும் நிறைய ஊத்துங்கம்மா. தண்ணிலே நல்லா ஆட்டம் போடு. இரு இங்கே வா, சோப்பு தேய்க்க. தண்ணியிலேயே வந்து சோப்பு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை காலி பண்ணி வச்சிடுறது. 2 குடம் தண்ணி தான் உனக்கு, 2 குடமே அதிகம். சரிம்மா லேசா தேய்ங்கம்மா. புது ஸ்கூல் எப்படி இருக்குன்னே தெரியலம்மா. அங்க யார் யாரெல்லாம் வருவாங்க, மிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியலம்மா எனக்கு. நான் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் நல்ல டைப்பாக தான் இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் அங்கே தானே சேருதுவோம், மல்லியும் சோட்டும். அதனால ஒன்றும் நீ கவலைப்படாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அந்த நான்சி பொண்ணு ஒன்று இருந்துச்சுல்ல, நான்சி டோராலாம், அந்த பசங்க கூட அந்த ஸ்கூலில் தான் படிக்குதுங்களாம். எல்லாரும் தெரிஞ்ச பசங்க தான் சரியா? சரிம்மா, நான் அந்த பிள்ளை கூட சேர்ந்தே போயிடுறேம்மா ஆட்டோல. அவளும் நம்ம பேசியிருக்க ஆட்டோவில் தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் ஒன்றா தான் போவிய. ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வாங்க. என்ன எப்போவும் ஒன்றாவே போயிட்டு ஒன்றா வாங்க. தனித்தனியாக எங்கேயும் ஓடக்கூடாது, ஒரே இடத்துல தான் இருக்கணும் சரியா? பிள்ளைகளெல்லாம் எங்கே இருக்கோளோ அங்கே தான் இருக்கணும். தனியாக நீ மட்டும் எங்கேயெல்லாம் போகக்கூடாது சரியாம்மா? சரி, தலையை காட்டு, நல்லா தொடச்சி விட்டுறேன். ஈரமாகவே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு தான் தலையை வாருவேம்மா. ஈரத்தோட வார மாட்டேன். ஈரத்தோட இருந்தால் தான் அதுக்கப்புறம் தலைவலி வர்றது எல்லாம் வர்றது உனக்கு. காட்டிங்கிட்டு போதும்மா, தொடச்சது கட்டி விடுங்கம்மா, கொண்டை போட்டு விடுங்க. சரி காட்டு. கொண்டை டைட்டா இருக்கா பாரு. நல்லா இல்லம்மா, கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி இருக்கு, அவுற மாதிரி இருக்கு. நல்லா கட்டுங்க. டைட்டா தானடி கட்டினேன், அதுக்குள்ளேயும் ஏதாவது சொல்லுவா. இரு நல்லா கட்டி விடுறேன். இப்ப கட்டிட்டேன் பாரு. சரிம்மா, இப்ப கரெக்டா இருக்குமா? வாங்கம்மா போவோம். இப்பதாம்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எனக்கு செம்மையா இருக்கு. அப்படியே நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. இப்ப நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேம்மா. அப்படி அடி என் செல்லமாவளே. சரி, அப்ப போயிட்டு இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் மட்டும் போட்டு வாங்க, வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு காலையில. சரிம்மா, கொடுங்கம்மா, நான் போய் போட்டு வரேன். பருப்பும் காய்கறியும் நல்லா வெந்திருக்கும். கடைஞ்சி விட்டு தாளிச்சு சாம்பார் எடுத்துட வேண்டியதுதான். சரி, முதல்ல பாலை ஊற்றி கொடுப்போம். பால் நல்லா ஆறிடுச்சு. பாத்திமா, உனக்கு என்ன பால் வேற தரவா இல்லை பூஸ்ட் எதுவும் போட்டு தரவா? இல்லம்மா, எனக்கு வெறும் பால் மட்டும் போதும். சரி, அப்ப பால் மட்டும் தரேன். இரு, நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வெளியில வா, ரொம்ப நேரம் ஆக்கிட்டு இருக்காத, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பால் வேற கீழே சிந்தினாலே இந்த இடம் பிசு பிசு பிசுன்னு போயிடும். இந்த வீட்டுக்கு ஃபுல்லா மாப் போட்டு விடணும். கிச்சனுக்கு தான் முதல்ல மாப் போடணும். இந்த யூனிஃபார்ம் கூட சூப்பரா தான் இருக்கு பாக்குறதுக்கு. இந்த 2 கலரும் செமையா இருக்கு. யூனிஃபார்ம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா பாத்திமா. சரி, தலையை நல்லா தோட்டிட்டு இந்த பாலை குடி. நான் போய் உனக்கு தோசை சுட்டி எடுத்துட்டு வரேன். சாம்பார் ரெடி. ஜிமி 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 ஜிங்கா, சிமி 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 சிங்கா. தலை நல்லா காஞ்சிருச்சு. நல்லா ஃபேன்ல வேற உட்காந்துருந்தால நல்லா காஞ்சி போச்சு. சரி, இப்ப நம்ம கிளட்டின துணியையும் நம்ம எடுத்த டவலையும் நம்மளே வந்து வாஷிங் மிஷின்ல போட்டுருவோம். எப்பவுமே அம்மா அன்னன்னைக்கு இருக்கிற துணியை அன்னன்னைக்கே துவைச்சிருவாங்க. அதனால கரெக்டா போட்டு வச்சாச்சு. சரி, இப்ப போய் பாலை குடிப்போம். இன்னைக்கு ஸ்கூல் வேற புதுசு. யார் யாரெல்லாம் வரப்போறான்னு தெரியல, பாப்போம். ஃபுல்லா குடிச்சிட்டேம்மா. இருங்க, நானே டம்ளர் எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா. எனக்கு தலை மட்டும் வாரி விடுங்க, அவ்வளவுதான், நான் ரெடி. அச்சச்சோ, இந்த 2 நோட்டையும் உள்ள எடுத்து வைக்கவே மறந்துட்டேன் போல இருக்கு. ஆமா,
என்னை விட லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் இவளுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி லேட் ஆகிடுச்சின்னு என்னையே போட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. முன்னாடியே எழுந்திரிச்சிருக்க வேண்டியதானே. இந்த வாரம் இரு, தோசை சுட்டுட்டேன். இந்த உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு முட்டை தோசை தான் போட்டிருக்கேன். ஒரு தோசையும் முழுசா திங்கணும், சரியா? ஐ சரிம்மா, முட்டை தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தோசையை ஃபுல்லாக தின்றுவேம்மா. சரி சரி சீக்கிரம் சாப்பிடு. ஆட்டோக்காரர் வந்துட போறாரு. தலை வேற வாரணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. டக்குன்னு கிளம்பணும். இந்த நோட்டை எடுத்து உள்ள வைக்கவே இல்லையா நீ? தேவையான நோட்டை மட்டும் உள்ள எடுத்து வைன்னு தனியாக இங்கே எடுத்து வச்சேன். ஆனால் எடுத்து வைக்காம விட்டுருக்கா பாரு. நான் எடுத்து வச்சிடறேன், சீக்கிரமா சாப்பிடு. இப்போ சாம்பாரும் வச்சிருக்கேன், சட்னியும் இருந்துச்சு, எல்லாமே வச்சிருக்கேன், பொடியும் கொஞ்சம் வச்சிருக்கேன். லஞ்சுக்கு சாம்பார் சாதம் வச்சுட்டேன், சரியா? உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கேன். நாளைக்குமா உனக்கு ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ரெடி பண்ணி தரேன். சரிம்மாமா, நேற்று செஞ்சு இல்லை அதே மாதிரி கேக் நாளைக்கு செஞ்சு தெரியல. நேற்று செம்ம டேஸ்டா இருந்துச்சுமா. மா தோசையும் செம்ம டேஸ்டா இருக்கு, சட்னி சாம்பார் எல்லாமே செம்ம டேஸ்ட். சரி சரி சீக்கிரம் சாப்பிடு. நான் நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக கேக்கு செஞ்சு தரேன். ஒரு புதுசான கேக்கு ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், அது செஞ்சு தரேன், சரியா? சரி சாப்பிட்டு முடிச்சிட்டே அப்படி வா, தலையை வாரி விட்டுடுறேன். உன் தலை அடிக்கடி சிக்கா போயிடுது ஃபாத்திமா. என்னதான் தலையில் போடுறதுன்னு தெரியல உனக்கு. என்ன பண்ணாலும் சிக்காயிருது. நீ ஒழுங்காக வச்சுக்க தலையை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன், அப்பப்போ கீழே இருக்கிற அடியில் நுனியில் இருக்கிற முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு தான் உனக்கு வைக்கணும் போல இருக்குது. எப்படி சிக்காகுதுன்னே தெரியல. நல்லா எண்ணெய் தேய்ச்சி சாயந்தரம் வந்தோடனே எண்ணெய் தேய்ச்சி நல்லா பொடுகள்லாம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தலையை வாரி விடணும் உனக்கு. என் தலையில பொடுகெல்லாம் இல்லம்மா, எனக்கு அரிக்கவே இல்லம்மா. நீ அப்படிதான் சொல்லுவா. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக சொரிஞ்சிக்கிட்டே படுத்து கிடப்பா. நான் நைட்டு வந்து பார்க்குறேன் உனக்கு. சாயந்தரம் பார்த்துட்டு இல்லைன்னா நான் விட்டுருவேன். இல்லைன்னா நான் எதுக்குமா பார்க்க போகிறேன். உனக்கு ஒரு பேன் சீப் மட்டும் இப்போதைக்கு வாங்கி வைக்கிறேன். கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, நான் போய் வாங்கி வைக்கிறேன். சரி இந்தா, தலை கட்டியாச்சு, நல்லா சீவியாச்சு. ஸ்கார்ஃப் எங்கே வச்சா? ஸ்கார்ஃப் பாத்ரூம்ல கழட்டி போட்டுட்டம்மா, வேற ஸ்கார்ஃப் கொடுங்க. சரி சரி இந்த வேறு ஸ்கார்ஃப் வச்சுருக்கிறேன், இதை இப்போதைக்கு போட்டுக்க. நான் அந்த ஸ்கார்ஃபை நாளைக்கு துவைச்சி வச்சிடுறேன், சரியா? உனக்கு 2 ஸ்கார்ஃப் வாங்கணும்னு நினைக்கிறேன், மறந்தே போயிடுறேன். ஆண்டி ஃபாத்திமா ரெடி ஆயிட்டாளா? ஃபாத்திமா ரெடி ஆயிட்டியா? வெளியில ஆட்டோ வந்துருச்சு. என்னம்மா சொல்கிறா? ஆட்டோ வந்துருச்சா? அதான் ரெடி, எல்லாம் அந்த வந்துடுறோம். சரிங்க ஆண்டி, அதான் சொல்லலான்னு வந்தேன். சீக்கிரமா வாங்க. ஃபாத்திமா சீக்கிரமா போகலாம், ஆட்டோ வந்துருச்சான். பசங்களா ஒருத்தவங்களா போய் உள்ள உட்காருங்கம்மா, மேல இருக்க சீட்ல உட்காந்துக்கோங்க. ஓகே அங்கிள். மேலே இருக்க சீட்டில் பின்னாடி ஜாலியாக பார்த்துட்டே வரலாம். தள்ளி போய் உட்காருடா. பசங்களா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, கையெல்லாம் வெளியில விடக்கூடாது. பாத்திமா ஓடு ஓடு போய் உட்காரு உள்ள. சரிம்மா, மேல ஃபுல்லா ஆயிடுச்சு, கீழே உட்காந்துக்கிறேன். பேக் எல்லாம் இப்படி கொடுத்துருங்க, மேல வச்சிடுறேன். சரி ஃபாத்திமா பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மல்லி சோட்டு எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பசங்களா பாய். ஒரு வழியா பசங்களுக்கு நல்ல ஸ்கூல் பார்த்து சேர்த்து விட்டாச்சுக்கா. ஆமாம் மல்லியம்மா, நானும் நல்ல ஸ்கூலுக்காக தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் நல்ல ஸ்கூல் கிடச்சிருச்சுன்னு சொல்லி சேர்த்து விட்டாச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய பார்பி வீடியோ இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். பாய்.